எல்லாம் வல்ல இறைவனின் பேரருளால் வல்லான் வகுத்த வழிகொப்ப வெண்மர் அகாடமி ஆன்மீக ஜோதிடத்தில் பயணிக்கின்ற நண்பர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கமும். பொதுவா தை பிறந்துடுச்சு, தை அமாவாசையெல்லாம் கடந்துட்டோம். இன்னைக்கு உத்திரட்டாதி பிறக்க போகுது. புரட்டாதி முடிஞ்சு உத்திரட்டாதி, இன்னும் 9 நாள்ல பூசம் வந்துடும். தைப்பூசத்தை கடந்து நம்ம போவோம். அதுக்கடுத்து என்னடா அப்படின்னு கேட்டா, சரி மாசி மாசம் வந்தோன்னு ஐயோ குலதெய்வ கும்பிடும் அப்படின்னு ஒண்ணு வரும் இல்லையா? மாசியில உடனே எல்லா பேரும் விழுந்தடிச்சு எங்கெல்லாம் குலதெய்வம் இருக்கோ அங்கெல்லாம் ஓட ஆரம்பிச்சுடுவாங்க. சரி, மாசி முடிஞ்சிச்சுடா, குலதெய்வ வழிபாடு முடிஞ்சிச்சு அப்படின்னா சரி, அடுத்து பங்குனி, ஐயோ பங்குனி உத்தரம் வந்துருச்சு அப்படிமாங்க. அப்புறம் பங்குனி உத்தரம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சித்ரா பௌர்ணமி, சித்திரை திருவிழா அப்படின்ட்டுவாங்க. சரி, அது முடிஞ்சிச்சுடா போரான்னு உட்கார்ந்தோம்னா சரி, வைகாசி விசாகம் வந்துருது இல்ல அப்படிமாங்க. ஏன்னா ஒவ்வொரு மாசமும் நம்ம வயக பண்ணியிருக்கக்கூடிய ஒரு குசும்பு, இதை நான் இப்படிதான் சொல்லுவேன். அதாவது மக்கள் மனம் தளராம ஒவ்வொரு மாதமும் அந்த அந்த நாட்களை எடுத்து அவங்க பண்ணும்போது அவங்களுக்கு என்னென்ன சிறப்புகள் கிடைக்கும், இந்தந்த மாசத்துல இது பிக்ஸ் பண்ணிவிட்டான். தைப்பூசத்தெல்லாம் எடுத்து பிக்ஸ் பண்ணது மிகப்பெரிய ஒரு விஷயம். இந்த தைப்பூசத்தை மட்டும் ஒழுங்கா ஒரு கீப் அப் பண்றான் அப்படின்னா சரி, இந்த பிரபஞ்ச தத்துவத்துல அவனுக்கு எல்லாத்தையும் கொடுத்தே ஆகணும்ன்றதான் விதி. எல்லாம் கிடைச்சா அவனை மறுக்கவே கூடாது அப்படின்றதான். அதாவது சித்ரா பௌர்ணமிக்கு இருக்கக்கூடிய அந்த விசேஷத்தை விட இந்த தைப்பூசம் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுல இருக்கக்கூடிய அந்த பௌர்ணமி இருக்க, அந்த தைப்பூசம் சாதாரண விஷயமே இல்லை. இது ரொம்ப நாம எடுத்து பார்த்துக்கணும். இதெல்லாம் இப்ப நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். பார்த்தோம்னா செப்டம்பர் வந்தோடனே டக்குன்னு விநாயகர் சதுர்த்தி, அதுக்கடுத்து நவராத்திரி, இது முடிஞ்ச உடனே அப்படியே தீபாவளி, இது முடிஞ்ச உடனே பெரிய கார்த்திகை, இப்படி நம்மளை தொடுத்துக்கிட்டே வரும் ஆடிப்பூரத்துல இருந்து. அப்ப இந்த ஆடிப்பூரத்துல இருந்து அந்த தட்சாயன புண்ணிய காலத்துல இருக்கக்கூடிய அந்த இது பூரா அப்படி வரும்போது நம்ம மனமும் உடலும் அதாவது உயிரும் உடலும் ஏதாவது உள்ள ஐக்கியமாகிக்கிட்டே தான் இருக்கு. இதை அவங்க ரொம்ப அழகா தொகுத்து, அதாவது இதே மாதிரி மேல்நாட்டுக்காரன் ஏதாவது கொண்டாடிக்கிட்டு இருக்கானே மாசம் ஐயோ எங்களுக்கு தைப்பூசம் வந்துருச்சு நாங்க தைப்பூசத்தை கொண்டாடணும், எவனாவது கொண்டாடுறானா? கிடையவே கிடையாது. இந்த இந்தியால நம்ம தான் அதுலயும் சித்தர்களுடைய வழிபாடை செம்மையாக கடைபிடிக்கின்ற தமிழ் கலாச்சாரத்துக்குள்ளதான் இவ்வளவும் இருக்குன்றான். அப்ப உலகத்துக்கே மிகப்பெரிய வழிகாட்டி ஆடுறான் அப்படின்னா தமிழ் தான். இவன் தான் எல்லா விதத்திலையும் முன்னோடியா இருந்து இந்த பிரபஞ்சத்தினுடைய அகராதிய அல்லது பிரபஞ்சத்தினுடைய ரகசியத்தை பூரா இந்த உலகத்துக்கு தொகுத்து கொடுத்தவன் யாருன்னா அது தமிழ் சித்தர்கள், தமிழ் ஞானிகள். இதை எவனும் மறுக்க முடியாது. ஏன்னா இப்ப நம்ம அழகா போவோம். இப்ப இந்த தை மாசத்துல பூசம் வருது. நான் சொல்லேன், ஒழுங்கா ஒரே ஒரு வருஷத்துல வரக்கூடிய 12 பூசம், இந்த 12 பூசத்தை ஒழுங்கா சித்தர்களுடைய வழிபாடு அல்லது ஜீவசமாதி வழிபாடு யார் ஒருத்தன் கடந்துக்கிறானோ, யார் ஒருத்தன் சரியான முறைப்படி பூசத்தை விடாம கடைபிடிக்கிறானோ, இதுக்கு மேல ஒரு அம்சம் இருக்கு. 5, 12, 60. அதாவது பொதுவா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 5 வருஷம் கண்டினியூவா, அதாவது விடாம இந்த பூசத்தை என்ன செய்யணும், என்ன வேலை இருந்தாலும் பூசத்துல வழிபாடு ஆரம்பிக்கணும். அப்ப 5 வருஷம் அப்படின்னா 5, 12, 60. 5 வருஷம் எவனா ஒருத்தன் ஒரு ஜீவசமாதி வழிபாட ஒழுங்கா கொண்டு போயிட்டான் அப்படின்னா அவனுக்கு அடுத்த ஜென்மா என்பது கிடையாது. 12 மாசத்தை பூசத்துல முடிச்ச உடனே அடுத்த ஜென்மா கிடையாது. இதோட ஒரு கூத்து இருக்கு தெரியுமா?
என்ன கூத்துனா சாதாரணமா அதெல்லாம் பெரிய ஜீவ ரகசியம். 12 பூசத்தை ஒழுங்கா ஒரே சமாதி வழிபாட்டுல ஒரே நிலையில ஒருத்தன் கிடக்குறான், அல்லது ஒரே மாதிரியான முருகன் வழிபாட்டை கடைபிடிக்கிறான், அல்லது சிவாலயத்துல போய் அழகா வழிபடுறான் அப்படின்னா சரி, ஒரு வருஷத்துல வரக்கூடிய 12 பூசத்தை, 12 மாசம் 12 பூசம், இந்த 12 பூசத்தை ஒழுங்கா கடக்கிறான் பாருங்க, அவனுக்கு தெய்வங்கள், அதாவது இவன் எந்த கோயில்ல அதுக்கப்புறம் எந்த கோயில்ல போய் நின்னாலும் சரி, தெய்வம் இவனுக்கு கூப்பிட்டு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கூப்பிட்டு கொடுக்கும். எப்படி பாருங்க. ஆனா 12 பூசத்தை கடக்கும். இந்த பூசத்துக்கு அவ்வளவு பெரிய வலிமை இருக்கு. நல்லா லேசா நினைச்சிடாங்க பூசத்தை. அதாவது நான் இந்த ஆய்வெல்லாம் இந்த பூச அனுச உத்திரட்டாதி இதுல ஒரு ஆய்வு நான் தொடங்கினேன். நான் தொடங்கிய காலம் என்பதோ 96. ஏன்னா அப்பயே இந்த பூச நட்சத்திரத்தை பத்தி எனக்கு ஒரு சின்னதா ஒரு தொகுப்பு கிடைச்சு. அதுல என்ன தொகுப்பு எப்படின்னா, நான் 82ல இருந்து 95 வரைக்கும் தைப்பூசத்துக்கு முருகனுக்கு பாத யாத்திரை போயிருக்கேன். அப்படி போகும்போதும் என்கிட்ட கொஞ்சம் முரண்பாடு நிறைய உண்டு. எப்படி அப்படின்னா, இந்த 3 நாள் நடக்கிறது, 4 நாள் நடக்கிறது, 5 நாள் நடக்கிறது, இதெல்லாம் நமக்கு பிடிக்காது. நான் அந்த கச்சாத்தெல்லாம் வச்சுக்க மாட்டேன். மதுரையிலிருந்து பழனிக்கு 120 கிலோமீட்டர். காலையில 7 மணிக்கு எங்க மீனாட்சி கோயில்ல அந்த முக்குருணி விநாயகருக்கு ஒரு விடலையை போடுவேன். உள்ள சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு முக்குருன்ட்ட அப்பா நான் பாத யாத்திரை போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விடலை எடுத்து போடுவேன். போட்டுட்டு அங்க இருந்து நடக்க ஆரம்பிப்ப கரெக்டா காலையில 7 மணி நான் பாத யாத்திரை கிளம்புறப்ப அப்படியே போனேன்னா சரி, கரெக்டா வாடிப்பட்டிக்கெல்லாம் 12 மணிக்கு போயிருவேன். இது கொட ரோட்டுக்கு 1 மணி அல்லது 2 மணிக்கு போயிருவேன். அங்க ஒரு கடையில சாப்பிடுவேன். சாப்பிட்டுட்டு உட்காரவும் மாட்டேன். அப்படியே மெதுவா நடந்து போய் 5 மணிக்கு செம்பட்டிக்கு போயிருவேன். செம்பட்டியில போய் அந்த பஸ் ஸ்டாண்ட்ல ரிலாக்ஸேஷனா ஒரு 1/2 hour அந்த காலை நீட்டி அப்படி இப்படின்னு ஒரு பரண்டு எடுத்துட்டு ஒரு 6 மணிக்கு அப்படி கிளம்புனா கரெக்டா 8 மணிக்கு அங்க கன்னிவாடி போயிருவேன். நைட்டு 11 மணிக்கு ஒட்டஞ்சத்திரம் போயிருவேன். ஒரே நட, அந்த அரட்டிக்கிறது, வேகமா வைக்கிறது, ஓடுறது அதெல்லாம் கிடையாது. சாதாரண நடப்போம்ல இந்த நடதான். பஞ்சாயத்து யூனியன் ஆஃபீஸுக்கு எதிர்த்தாப்புல ஒரு திருநை இருக்கும், அதில் போய் தலையில வச்சு படுத்துருவேன். அப்படியே போய் அவனுக்குள்ள இந்த ரோட்டோரத்துல கடையெல்லாம் வச்சிருப்பாங்க, ஏதாவது பூரி இட்லி சாப்பிட்டுட்டு அப்படி படுத்துறது. 3 மணிக்கு அந்த ஒட்டஞ்சத்திரத்துடைய பஞ்சாயத்து யூனியன் ஆஃபீஸில் தண்ணியை திறந்துப்பாங்க இந்த போற குடிக்கிறதுக்காக. அப்படியே நின்று அப்படியே ஒரு குளியல், அந்த 3 மணிக்கு குளியலை விட்டு அப்படி தோட்டிட்டு அப்படி வேட்டையை கட்டி துண்டை தூக்கில போட்டு அப்படி நடந்தோம்னா சரி, கரெக்டா 7 மணிக்கு இடுமன் குளத்துக்கு போயிருவேன். ஒரே நடதான். இடுமன் குளத்துல குளிச்சுட்டு இடுமனை கும்பிட்டுட்டு சல்லுன்னு மலையை கிரியை சுத்தி மேல போய் சாமியை போட்டு 1 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்து ஒரே நாடுதான் நட. நான் போன அத்தனை வருஷமும் பாத யாத்திரையில நான் இதை மீறி நடந்ததே கிடையாது. 120 கிலோமீட்டர் சொல்லுவாங்க, 103 நாளா, அதெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம சராசரியா நடக்கிற நடதான் அது. ஆனா அப்ப அந்த ஒரு இது தெரியல. தைப்பூசம் அப்படின்றது ஒரு பெருசா நம்ம பண்ணோம். தைப்பூசத்துக்கு போனோம், முருகனை வழிபட்டோம், அவ்வளவுதானே ஒழிய அதுல என்ன ஒரு கூத்து அப்படின்னா, பூசத்துக்கு ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ட், முருகனுக்கு இவ்வளவு இது கொடுக்குறாங்களே, வள்ளற்பெருமானுடைய அந்த பூசத்துல அவர் ஏன் ஜோதி ஆனாரு, இப்படியெல்லாம் மனசுக்குள்ள கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். ஆனா ஆன்மீக வேகம், ஆன்மீக தாக்கம், அபியாசங்க அபியாசம் கிடையாது, தியான முறைகள், மந்திர ஜபம் நிறைய உண்டு. அப்பதான் இது போய்கிட்டு போது பூசத்தை பத்தி எனக்கு அப்ப 99ல என் குருநாதர் ராஜகோபால் சுவாமி, அவர் அவதூதர், அவர் தான் என்னை வளர்த்தாரு. அவருக்கு சமாதி வைக்கிறேன். ஆனி மாசம் சுவாதி நட்சத்திரம் 1999. அப்ப எப்பயுமே பாத்தீங்கன்னா, நான் எங்க அப்பா இறந்தப்பெல்லாம் நான் அழுகல. நான் 3 வயசுல எங்க அப்பா இறந்துட்டாங்க. ஆனா எங்க ராஜகோபால் சாமி இறந்ததுக்கு முன்னாடி இந்த உலகமே நமக்கு இல்லை. ஏன்னா வழிநடத்தி கூட்டிட்டு போகக்கூடிய தகப்பனை இழந்த நிலை எனக்கு ஆகிப்போச்சு. நான் தைரியமா இது பண்ணேன். எங்க ராஜகோபால் சாமி இருக்கும்போது எந்த ஒரு விஷயத்தையும் மூர்க்கமாவே பண்ணேன். நான் எதையுமே அந்த பயப்படுறது அதெல்லாம் கிடையாது. எங்க அப்பா என்னைய காப்பாத்துவார்.
அந்த தைரியம் அதான் சொல்லுவார். படியில தான் சொல்லுவார். அவதூதர் அவர் ஒருத்தர் என்கிட்ட தான் ஒழுங்கா பேசுவார். வேற யார்ட்டையும் இப்படி நின்று பேசுவான். அதாவது ஒத்து பார்த்து கூட அவனுக்கு என்னன்றோ பேச மாட்டார். சமாதி அப்ப 99 சமாதி வச்ச உடனே அதுக்கப்புறம் இந்த தாய் தந்தை இழந்த குழந்தை மாதிரி ஒரு மாதிரி தவிப்பு எனக்கு கிடைச்சு, ஒரு மாதிரி ஆயிப்போச்சு. அப்புறம் தான் அதே 99 ஆடி மாசம் சுவாதியில வச்சிருக்கேன். ஆடி மாசம் வரக்கூடிய பூச நட்சத்திரம் ஒரே ஒரு மாசம் தான். ரிசல்ட் எப்படி வருது பாருங்க. அப்ப ஒரு இடத்துல 1008 ஜோதி போடுறாங்க அப்படின்னு சொன்னேன். எனக்கு தகவல் திருநெல்வேலி பக்கத்துல மூலக்கரைப்பட்டி அப்படின்னு சொன்ன 1008 ஜோதியா, அது என்னன்னு பாத்துருமே. 1008 ஜோதின்றது இவங்க எப்படி போடுறாங்கன்னு நமக்கு தெரியாது. சரி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சேன், மத்தியானம் வண்டி ஏறி போயாச்சு. திருநெல்வேலியிலிருந்து மூலக்கரைப்பட்டி போயாச்சு. அங்க ஒரு சிவசமாதி தான், அதுலதான் அந்த ஜோதி நடந்துகிட்டு இருக்கு. ஜெகஜோதியா இருக்கு. அப்படி போனோன்னு நான் ஒவ்வொரு விளக்கா பார்த்துக்கிட்டேன். ஆச்சரியமா இருக்கு அந்த ஏன்னா முத பார்க்கும்போது அப்படித்தானே இருக்கும். போய் பார்த்து எல்லாம் இது பண்ணிட்டு அங்க இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு வழிபாடெல்லாம் பண்ணிட்டு அப்ப உட்கார்ந்துருக்கும் போது அங்க ஒரு சுவாமிகள் வந்தார். சுயம்பிரகாச சுவாமிகள் அப்படின்னு சொல்லி சுதானந்த சரஸ்வதி சுவாமிகள் சொல்லி ஒருத்தர் உள்ள வந்தார். அவர் ரிஷிகேஷ்ல உமாமகேஸ்வரி ஆசிரமத்துல ஆதிசங்கருடைய அவதார நாள்ல காவி தீட்சை வாங்கினார். மிகப்பெரிய ஒரு மகான். அவரை கேஷுவலா உட்காந்து ஒரு சத்சங்கம் நடந்துட்டு இருந்துச்சு நைட்டு. நான் அதுல போய் உட்காந்துக்கிட்டேன். அப்புறம் அவரு ஜோதிடர்கள் எல்லாம் ஒரு கிண்டல் அடிச்சாரு, கேலி பண்ணாரு. ஜோதிடத்தை அவர் ஒன்றும் சொல்லலாம். ஜோதிடர்கள் பூராமே ஃப்ராடு, பித்தலாட்டத்துக்காரங்க அப்படின்ட்டாரு. நானும் அப்படியே மெதுவா புழு மாதிரி நெளிஞ்சேன். இது எதுக்கு இவர்கிட்ட போய் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு அப்படின்னு மெல்ல என்ன அந்த இடத்துல நமக்கு உட்கார்றதுக்கு மனசு ஒப்பல அப்படின்னு எந்திரிச்சு கிளம்பினோன்னு அவர் சொல்லிட்டாரு, ரோசை போட்டு போறதை பத்தியா அப்படின்னாரு. முன்ன பின்ன எனக்கு பழக்கம் கிடையாது. நான் பேசுறது கூட கிடையாது, அவரை பார்த்தது கூட கிடையாது. பாரு ரோசை போட்டு போறேன் பாரு அப்படின்னாரு. நான் அப்படி திரும்பி பார்த்தேன். இவர் எப்படித்தான் பார்த்தேன். நமக்கு அப்படின்னு எமோஷன் ஆயிடுச்சுன்னா அது அப்புறம் யாருலாம் நான் பாக்குறதே கிடையாது. அப்படின்னு ஒரு பார்வை பார்த்தேன். என்ன பாக்குற அப்படின்னாரு. எதுக்கு சாமி, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க ஒரு மகான் மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க, கொஞ்சம் வயசு கொஞ்சம் வயசு, எதுக்கு நாம போய்கிட்டு உங்ககிட்ட போயிட்டு வேணாம், வேற ஏதாவது பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதுக்கப்புறம் அவரு எனக்கு ஒரு குருவா இருந்தார். அவர் தான் சொன்னாரு, தம்பி நீ நேர வள்ளநாடு போய் இரு, நான் காலையில வந்துடுறேன் அப்படின்னாரு. சரிங்க சாமி அப்படின்னு வள்ளநாடு. அதான் நான் முத போனேன் 1999 ஆடி அமாவாசை அன்னைக்கு அந்த பூசத்துக்கு நான் உள்ள போறேன். அது அன்னைக்குதான் முத போனேன். அப்புறம் அப்படியே இன்னைக்கு வரை 21 வருஷம் ஒரு பூசம் கூட விடாம, அந்த 21 வருஷத்துல ஒரு பூசத்தை கூட நான் விட்டதில்லை. ஒவ்வொரு பூசத்துக்கும் அதே மாதிரி பூசத்துக்கு போயிருவேன், வியாழக்கிழமை போயிருவேன், அமாவாசை நாள்ல போயிருவேன், சில நேரத்துல பௌர்ணமிக்கு அங்க இருப்பேன். அதெல்லாம் கணக்கே கிடையாது. ஆனால் 21 குரு பூஜை, 21 வருஷம் ஒரு பூசத்தை நான் விடாம வள்ளநாட்டு ஜீவசமாதிய. எனக்கு இதுல என்ன ஒரு பெரிய விஷயம்னா, வள்ளநாட்டு சுவாமி, அதாவது வள்ளநாட்டு சித்தர் சாதசுந்தர சுவாமி என்னை அங்கீகரிச்சார், என்னை பிள்ளைய ஏத்துக்கிட்டார். இல்லாட்டி நம்ம 21 வருஷம் போக முடியாது. இப்பயும் போய்கிட்டு தான் இருக்கேன் பூசத்துக்கு, இப்பயும் விடாம தான் போய்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் 21 வருஷம்ன்றது ஒரு தனி கணக்கு. அதை நினைச்சு எனக்கு ரொம்ப ஆனந்தம். அப்ப குருமார்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு இருந்ததுனாலதான் நாம ஒரு ஜீவசமாதியை போய் ஒழுங்கா வழிபட முடிஞ்சது. ஆனா இந்த வழிபாடு அப்படின்னு உள்ள போகும்போது என்னன்னா, சரணாகதி அப்படின்றத நம்ம கையில் எடுக்கும். சரணாகதி எப்பயுமே ஒரு இடத்துல, இப்ப நான் என் குருநாதரா ஒருத்தரை ஏத்துக்கிட்டேன் அப்படின்னா சரி, என் குருநாதருக்கு ரிஷி மூலமெல்லாம் பார்க்கக்கூடாது. அவர் என் குரு, என் நல்லது எடுத்தது எல்லாமே அவரே சாட்சி முடிஞ்சு. இந்த இதுலதான் நான் வள்ளநாட்டு சித்தர் பீடத்துல என்னைய சரணாகதி. ஏன்னா
பிறந்த 3 வயசுல நான் எங்க அப்பா வளர்ந்துட்டேன். 7 வயசுல அம்மா பிரிஞ்சுட்டேன். என்னுடைய கிராண்ட்மா எங்க அப்பத்தா மூலமா தான் நான் வளர்ந்தேன். அவங்க தான் என்னை ஆளாக்குனாங்க. இருந்தாலும் இந்த உலகத்துல இருக்க அத்தனை உயிர்கள் எங்களுக்கு சொந்தம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா ஒரு தாய் தகப்பன் இருந்து வளர்ற மாதிரி ஒரு குழந்தைக்கு இருக்குமா? யோசிச்சு பாருங்க. அப்ப இன்னமும் அதை நான் எப்ப இந்த இதை உணர்ந்தேன் அப்படி உணர்ந்து அழுதது 83 ஒரு தடவை அழுதேன். அதுக்கப்புறம் நான் வல்லநாட்டுக்கு போனதுக்கு பின்னாடி அவர்கிட்ட நான் ஒப்படைச்சிட்டேன். எனக்கு தாயாய் தந்தையாய் நீ தான் இருக்கணும், எனக்கு வேற யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க ஒரு சரணாகதிக்கு போனேன். எதுவா இருந்தாலும் சின்ன ஒரு இதா இருந்தா அப்பாட போய் சொல்லிட்டு வந்துடுவேன். என் 3 பிள்ளைகளுக்கு நான் கல்யாணம் முடிச்சிருக்கேன். என் 3 பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடந்தது. என் 3 பிள்ளைகள் கல்யாணத்திலையும் நான் பொருத்தம் பார்த்ததே கிடையாது. மாப்பிள்ளை கேட்டு வருவாங்க, போய் சொல்லுவேன், எனக்கு உத்தரவு கிடைக்கும். அப்ப அந்த மாதிரி பொண்ணு கிட்ட வந்திருக்காங்க, கொடுக்கலாம்னா அதுக்கு உண்டான ஏற்பாடை நீங்க பாருங்க. சடன்னு முடியும். இத்தனையும் என்கிட்ட ஒரு 10 ரூபா கூட நான் பேங்க் பேலன்ஸ் வச்சிருந்ததே கிடையாது என் பிள்ளைய கல்யாணத்தப்ப. இன்னைக்கு நீங்க கேட்டீங்கன்னா கூட ஏதோ 1000 2000 என் பேங்க்ல இருக்குடான்னு கூட சொல்லுவேன். அந்த நேரத்துல எனக்கு பேங்க் பேலன்ஸ் எல்லாம் கிடையாது. அதே மாதிரி வீட்டுல ஒரு பொட்டுப்படி தங்கம் பெருசா நான் வச்சிருந்தேன், அதெல்லாம் கிடையாது. மூகாம்பியாவுக்கு போடுறதுக்காக ஒரு நகை ஒண்ணு வச்சிருந்தேன், அந்த நகையை திருட்டு போயிட்டாங்க. இப்படி எல்லாம் என் நடந்துச்சு. அப்ப இந்த மாதிரியான ஒரு சூழல்ல பாத்தீங்க அப்படின்னா 3 பிள்ளைகளும் கல்யாணம் நடந்துச்சு, கிராண்டா நடந்துச்சு, பெரிய கல்யாண மண்டபத்துல தான் நடத்திருக்கேன். இதெல்லாம் சாத்தியமா? சாத்தியம் கிடையாது. இதெல்லாம் குருவின் அருள் இன்றி, என்னுடைய வளநாட்டு சித்தருடைய அனுக்கிரகம் இல்லாம இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. இன்னைக்கும் நான் நினைச்சுவேன், இன்னைக்கும் எனக்கு நான் ஒரு இடத்துக்கு போய் உட்கார்றேன்னு வைங்களேன், எங்கேயாவது போறேன் அப்படின்னா சரி, நான் போய் அங்க கொஞ்சம் ஏன்னா நான் கொஞ்சம் கூச்சப்படுற ஆள் தான். இப்பா சாப்பிட ரொம்ப பசிக்குதுப்பா, இப்படியே தான் சொல்லுவேன் நான். பசிக்குது, சாப்பிடணும். பசிக்குன்னு சொன்னோன்னு எந்த ரூபத்துல இருந்து எப்படி எல்லாம் வரும்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு எனக்கு ருசியான சாப்பாடு இன்னைக்கு வரைக்கும். அதை நான் உணர்றது எப்படி சொல்றேன்னா, வளநாட்டு சத்து என்னோட இருக்காரு அப்படின்றது முழுக்க எல்லாத்துக்குமே தெரியும். எல்லாத்துக்கும் என் நண்பர்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா என்னுடைய உயிர் மூச்சு அப்படின்றது வளநாட்டு சித்தருடைய பாதத்தை தான் இருக்கு அப்படின்றது. அதனால என்ன சொல்ல அப்படின்னா, நாம ஒன்ன பிடிக்கணும், அதை ஒழுங்கா பிடிக்கணும். அதை எப்படி பிடிக்கணும் அப்படின்றதுதான் விஷயம். அப்ப நாம ஒரு விஷயத்தை தொடுறோம், ஒரு விஷயத்தல்ல ஒரு தெய்வத்தை தொடுறோம் அல்லது ஒரு குருவை தொடுறோம். அந்த குருவின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு அனுக்கிரகம், அதை நாம எப்படி அடையணும் அப்படின்றதான் இதில் இருக்கக்கூடிய அற்புதமான விஷயம். இப்ப நாம இப்ப அசோக் கூட சொன்னார், சனி பயிற்சியை பத்தி நாம கொஞ்சம் பார்க்கணும் சாமி, சனி பயிற்சியை பத்தி கொஞ்சம் கிளான்ஸ் இது பண்ணணும் அப்படின்னு சொன்னார். நம்ம சனி பயிற்சியை பத்தி அழகா சொல்லுவோம். முதல்ல சனி பகவான் அப்படின்ற ஒரு தத்துவார்த்தம், இந்த சனி பகவானுடைய நிலை என்ன, சனி பகவான் யாரு, ஏன் சனி பகவானை நம்ம இவ்வளவு தூரம் கொண்டாடுறோம், அவருக்கு ஏன் பயப்படுறோம், அதெல்லாம் தெரியும்ல. அவருக்கு பேரே பானுமைந்தன். அவர் யாரு? சூரியனுடைய பிள்ளைதான் பானுமைந்தன். அப்ப பானுமைந்தன் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல், அந்த ஆர்டிக்கலோட நான் உங்களுக்கு போட்டு விடுறேன். நான் அடுத்த நம்ம ஆன்மீக ஜோதிடத்துல நான் அதை உங்களுக்கு போட்டேனா, பாத்தீங்களா இல்லையா? இருந்துச்சுல, அது பெரிய விஷயம் இருந்ததுயா. எஸ், அது 2001 ஜோதிட பூமியில எழுதுனது அந்த கட்டுரை. இது ஞான சிந்தாமணில எழுதுனது அந்த கட்டுரை. அது அப்பொழுது பழைய கட்டுரை. அதாவது சனி பகவானை பத்தி நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இப்ப பூசா அனுசம் உத்திரட்டாதின்றது ஒரு உயர்ந்த நட்சத்திரம் வச்சிருக்காங்க. அதான் இந்த நட்சத்திரத்தை பத்தி, இந்த பூசா அனுசம் உத்திரட்டாதின்னு சொன்னாலே எனக்கு என்ன உள்ளுக்குள்ள ஒரு தாமரை மலரும் இல்லையா, அப்படி ஒரு நிலைதான் எனக்குள்ளேயே வருது. ஏன் அப்படின்னா 12 ராசியில 12 ராசி, இந்த 12 ராசியில ஒவ்வொன்னையும் பிரிச்சிருக்காங்க. இவ மேச சிம்மம் தனுசை தர்மத்திரியமா பிரிச்சுட்டான். இதுக்கு செவ்வாய் சூரியன் குருவை அதிபதிகளா வச்சிருக்கா. செவ்வாய் சூரியன் குரு இவர்கள் தர்மத்திரியோணத்தை ஆளக்கூடிய பிதாமகர்கள், கர்த்தாக்கள். இந்த இடத்துல அர்த்த திரியோணம் வருது. அர்த்த திரியோணம்னா உனக்கு இறைவனால் நிர்ணயிக்கப்பட்ட கர்மாவின் மூலமாக நீ அடையக்கூடிய பொருளாதார மேன்மை ஒண்ணு இல்லையா, புருஷ லட்சணம் எனது உத்தியோகம் தான். இதை கொடுக்கக்கூடியது அர்த்த திரியோணம் தான்.
சரி, இந்த அர்த்த திரிகோணத்தை தூக்கி அப்படி வச்சோம்னா இன்னொன்னு காமத்திரிகோணம். இந்த காமத்திரிகோணம் என்ன அப்படின்னா, நீ உன்னுடைய இந்த இல்லற வாழ்க்கையினுடைய லௌகியத்தன்மை இருக்கு இல்லையா, அதுக்கு தான் காமத்திரிகோணம். நீ இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட இல்லறத்தை அடைவதற்குண்டான தகுதியை உனக்கு இறைவன் கொடுத்திருக்கிறான் என்பதை பூரணமா நம்ம கொடுக்கறது எதுனா மிதுனம், துலாம், கும்பம். இது வந்து காமத்திரிகோணம் பேர். காமத்திரிகோணம் நாட் ஒன்லி ஒய்ஃப் ஹஸ்பண்ட், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளோடு நாம் எவ்வாறு இரண்டரை அந்யோன்யப்படுறோம் அப்படின்றதுதான். இப்ப இதுலயே நம்ம ஒண்ணு பார்க்கணும். நீ யாரை சார்ந்து இருக்கிறாய், உன்னை யார் சார்ந்து இருக்கிறாள், இந்த ரெண்டு தத்துவமே காமத்திரிகோணத்துக்குள்ளதான் இருக்கு. அதுக்கப்புறம் இதுல வருது மோட்ச திரிகோணம் ஒண்ணு வருது. இந்த மோட்ச திரிகோணத்தினுடைய தன்மை என்ன? அப்ப மோட்ச திரிகோணத்துடைய அதிபதி யாரு? சந்திரன், செவ்வாய், குரு. இவங்க மூவரும் மோட்ச திரிகோணத்துக்குள்ள வந்துடுறாங்க. கடகம், விருச்சிகம், மூலம். இந்த கடக விருச்சிக மீனத்தை மட்டும் என்ன சொல்றாங்க, என்ன நம்ம ரிஷிகளை எப்படி வச்சிருக்காங்கன்னா ஜலராசிக்குள்ள வந்து வச்சுட்டாங்க. அப்ப ஜலராசி அப்படின்றது என்ன? ஜலராசி. அப்ப ஜலம் என்பது எப்பயுமே மௌனமா தான் இருக்கும். அதுக்கு பேர் ஊமை ராசின்னு பேர், மௌன ராசின்னு பேர். இந்த கடக விருச்சிகத்துக்கு மீனத்துக்கு என்ன பேர்னா ஊமை ராசி அல்லது மௌன ராசி. அதை விருச்சிகத்துக்கு மொத்தம் கீட ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஊர்வன. இப்ப கடகமும் பறக்க முடியாது, தேடும் பறக்க முடியாது இல்லையா? அப்ப இது வந்து கீட ராசி. அப்ப மீன் என்ன பறக்குமா? கிடையாது. ஆனா அது நீர்ல வந்து அதனுடைய வித்தைகளை நம்ம வந்து பார்க்கலாம். நீருக்குள்ள போயாச்சுன்னா ஒரு நிமிஷத்துல அது எங்க இருக்கு அப்படின்னு கூட நமக்கு தெரியாது. அது விளையாட்டாயிடும். பட் ஆனா கடகத்தையும் விருச்சியத்தையும் எடுத்தீங்கன்னா விருச்சியம் வந்து கீடராசி. இந்த இடத்துல மோட்ச திரிகோணத்துக்குள்ளதான் இந்த சனிபகவானுடைய நட்சத்திரங்கள் பூச, அனுசம், உத்திரட்டாதிய உள்ள போய் வச்சுட்டாங்க. சரி, இந்த பூசத்தினுடைய நிலைப்பாடு என்ன, அனுசத்தினுடைய நிலைப்பாடு என்ன, உத்திரட்டாதியினுடைய நிலைப்பாடு என்ன? சரி, இந்த பூச, அனுசம், உத்திரட்டாதியை வந்து மோட்ச திரிகோணத்துக்குள்ள வச்சவங்க இதனுடைய நிலைப்பாடு எங்க கொண்டு வச்சிருக்கிறாங்க? காம்ப திரிகோணத்துக்கும் அர்த்த திரிகோணத்துக்கும் தலகர்த்தரலா இவங்களை சனிபகவானத்தை கொண்டு போய் வச்சிருக்காங்க. இப்ப அர்த்த திரிகோணத்தினுடைய இது நிலை என்ன? ரிஷபம், கன்னி, மகரம். மகரத்தினுடைய அதிபதி யாரு? சனி. காமத்திரிகோணத்தினுடைய நிலை என்ன? அப்ப காமத்திரிகோணம் யாருடையது? அதே புதன், சுக்கிரன், சனிதான். மிதுனம், துலாம், கும்பம். அப்ப இந்த ரெண்டையும் பார்க்கக்கூடிய இடத்துல இந்த புதன், சுக்கிரன், சனி அர்த்த திரிகோணத்தையும் காம திரிகோணத்தையும் வச்சோம்னாலும் இந்த மூணு பேரும் ஒருத்தர் வீட்டுக்குள்ள ஒருத்தர் வந்து நட்சத்திரமா வரமாட்டாங்க. இப்ப ரிஷபம், கன்னி, மகரம் எடுத்துக்கங்க. புதனுடைய வீட்டுல சுக்கிரனுடைய நட்சத்திரமோ, சுக்கிரனுடைய வீட்டுல சனியோட நட்சத்திரமோ, அல்லது சனியோட வீட்டுல புதன், சுக்கிரன் நட்சத்திரம் எங்கேயுமே இருக்காது. அதே மாதிரிதான் காமத்திரிகோணத்திலையும் புதன், சுக்கிரன், சனி இவங்க ரெண்டு பேரும், அதாவது இந்த மூணு பேரும் பாருங்க, புதன் வந்து பூமி தத்துவத்தின் அதிபதி, சுக்கிரன் வந்து ஜல தத்துவத்தின் அதிபதி, சனி வந்து வாயு தத்துவத்தின் அதிபதி. இங்க எப்படி வச்சிருக்காரு? நீர், நிலம், காற்று இந்த மூணையும் இந்த காமத்திரிகோணத்துக்கும் அர்த்த திரிகோணத்தையும் வச்சிருக்காங்க. நல்லா கவனிங்க. இதுக்குள்ள இந்த அதாவது பஞ்சபூத தத்துவத்துக்குள்ள இது ஒரு விளையாட்டு. நம்ம சனி பயிற்சியை நான் அழகா எடுக்கிறேன் ஒரே வாரத்தில். அடுத்த வாரம் நம்ம சனி பயிற்சியை வந்து மெதுவா இருப்பேன். ஏன்னா சனி இப்ப அவிட்டத்துலதான் போய்கிட்டு இருக்காரு. இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் அதுக்குள்ள நம்ம சரியான ஒரு இதுக்கு போக முடியும். அதான் சனி யாரு, பொன்னையா யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா தானே பொன்னையாவோட பேச்சை கேட்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா? கார்த்தியை பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கிட்டா தானே கார்த்திட்டு நான் பழகுறதுக்கு தோதா இருக்கும். அப்படித்தானே இது. அப்ப இந்த இடத்துலதான் ஒரு விஷயத்தை நம்ம உள்ள போகணும். அப்ப இந்த அதை எவ்வளவு அழகா பிரிச்சிருக்காங்க, நீர், நிலம், காற்று. இப்ப பஞ்சபூத தத்துவத்துல இந்த நெருப்பையும் ஆகாய தத்துவத்தையும் விட்டுட்டாங்க. அப்ப உன்னுடைய இல்லற வாழ்க்கைக்கும் இனிமையான இந்த சுகபோக வாழ்க்கைக்கும் உன்னுடைய அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கும் நீர், நிலம், காற்று இந்த மூணு வேணும். அப்ப இந்த மூணு இருந்தா இந்த பூமியில கொஞ்சம் ஒரு ஆஸ்தியோட ஒரு இல்லற வாழ்க்கையை வாழ்றதுக்கு நீ தகுதியானவன் அப்படின்னு பிரிச்சணும். அப்ப இந்த உடம்புல நீர் தத்துவம் குறைந்தால், இந்த உடம்புல நீர் தத்துவம் குறைந்தால் உனக்கு சந்தான பாக்கியம் கிடையாது. நிலத்தத்துவம் குறைந்தால் நீ, அதாவது இந்த உடல் ஆரோக்கியம் இல்லாத வாழ்க்கையா போயிடும். அதே மாதிரி வாயு தத்துவம் இந்த உடம்புல சரீரத்துல குறைஞ்சுன்னா நீ நீண்ட ஆயுளோடு இருக்க முடியாது. அப்ப நீ ஆயுளோடு நல்ல ஆரோக்கியத்தோடு
நல்ல சுகபோகத்தோட வாழணும்னா இந்த நீர் நிலம் காற்று உனக்கு தேவை. இத புதன் சுக்கிரன் சனியா பிரிச்சுட்டான். இது அர்த்த திரியோணத்தும் காம திரியோணத்தும் வந்துருச்சு. இந்த தர்ம திரியோணத்துல என்ன கொண்டு போய் வச்சுட்டான், செவ்வாய் சூரியன் குருவை கொண்டு போய் வச்சுட்டான். அந்த செவ்வாய் குரு நெருப்புக்கும் ஆகாயத்துக்கும் அதிகம் வந்துட்டாங்க. அப்ப தர்ம திரியோணத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. இந்த தர்ம திரியோணத்தில் கூடிய செவ்வாய் சூரியன் குரு, சூரியன் ஒளிக்கிரகம் ஆகையால் அதை இங்க கணக்கில் நம்ம சேர்க்கக்கூடாது. அப்ப செவ்வாய் ஒரு நெருப்புக்கு காரகம், குரு ஆகாய தத்துவத்தின் அதிபதி. ஆகையால் இவர்கள் இருவரும் இந்த 1-9 அப்படின்ற கான்செப்ட்ல நீ எதற்காக வந்தாய், உன்னுடைய தகப்பன் யார், உன் உறவுகள் யார், உனக்கு எந்த தெய்வம், நீ எப்படியெல்லாம் வாழலான்றத இந்த செவ்வாய் குரு. அப்ப நெருப்பும் ஆகாயமும் இந்த 2 கான்செப்ட் எப்படி வச்சுக்கோங்க. இப்ப மோட்ச திருமணத்துக்குள்ள நம்ம போயிடுவோம். மோட்ச திருமணத்துக்குள்ள வரும்போது அப்படியே பாருங்க, கடகம் விருச்சிகம் மீனம். கடகம் சந்திரனுடைய வீடு. அப்ப சூரியன் சந்திரன் இங்க விளைக்கிறாங்க, செவ்வாய் குரு வந்துடுறாரா. அப்ப தர்ம திரியோணத்தையும் மோட்ச திரியோணத்துக்கும் இந்த இருவருமே கர்த்தாக்கள் ஆகின்றனர். யாரு? செவ்வாய் குரு. அப்ப நெருப்பும் ஆகாயமும் உன்னை எப்போதும் இங்கே எப்படி கொண்டு சேர்த்ததோ அப்படியே மோட்சத்திலும் அதைத்தான் சொல்றேன். இதை வச்சுதான் சொன்னேன், டே நீ பிறக்கும் போது ஒண்ணும் கொண்டு வரலடா என்ன, அதனால இறந்தப்பையும் உனக்கு அருணாக்கரை அறுத்து தாண்டா உள்ளதான். இந்த செவ்வாய் குரு இருக்க எப்படி கொண்டு போறான் பாருங்க, ராசி மண்டலத்துக்குள்ள இவ்வளவு பெரிய விஷயத்த வச்சிருக்கேன், எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன். அப்ப தர்ம திருவோணத்தினுடைய அதிபதியாகிய செவ்வாயும் குருவும் மோட்ச திருவோணத்தினுடைய நிலைப்பாட்டுக்கு உள்ளே இது உன்னை பிறப்பதற்கு காரணமாக இருந்த இவர்கள் உன்னுடைய மரணத்தினுடைய அந்த வழி அனுப்புதல் இவகிட்ட தாண்டா இருக்கு. இப்படி பிரிச்சுக்கிட்டான். எவ்வளவு பாருங்களேன், தர்மாவும் மோட்சமும் சேர்ந்துச்சா. இப்ப இதுக்குள்ள என்ன ஒரு வேடிக்கை பாருங்க, இதை நினைச்சா பல ராத்திரி தூக்கமே வருது எனக்கெல்லாம். இப்படிதான் அதாவது நான் எதுவும் சிந்தனை இல்லாம நான் தூங்குனதே கிடையாது, படுத்ததும் கிடையாது, புத்தகம் படிக்காம படுத்ததும் கிடையாது. இப்படி வரும்போது இந்த தேகம் இதுக்குள்ள இந்த சரீரத்துக்குள்ள ஒரு ஆன்மா இருக்கு. என்ன பாரப்பா, ஜீவன் விட்டு போகும்போது பாழ்ந்த பிணம் கிடக்குது என்பார் அகத்தியர். சொல்றாரு, டே இந்த ஜீவன் போயிடுச்சுன்னா இதுக்கு என்னது சமம்னு பேர்றான். பாரப்பா, ஜீவன் விட்டு போகும்போது பாழ்ந்த பிணம் கிடக்குது என்பார் அப்படின்னு சொல்றாரு. யாரு? அகத்தியர் சொல்றாரு, உயர் ஞானத்துல சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல என்ன வருதுன்னா 2 விஷயம் நல்லா கவனிங்க. இந்த 4 திரிகோணங்கள்ல நிலம், அதாவது நீர் நிலம் காற்று என்பது நீ வாழ்வியலுக்கு அந்த அர்த்தாவையும் காமத்தையும் இணைச்சு இந்த பூவுலகிலே வாழ்கின்ற வாழ்க்கைக்கு இவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். புதன் சுக்கிரன் சனி சுத்திக்கு அங்க ஓரமா கட்டிட்டான் 2க்கும். இப்ப தர்ம திரியோணத்துல நீ உன்னுடைய பிறப்புக்கு காரணமாக இருந்த எல்லா ஜீவன்களுக்கும் பிறப்புக்கு காரணமாக ஒரு தகப்பன் இல்லாம இல்ல, ஒரு தாய் இல்லாம இல்ல இல்லையா. சூரியன் சந்திரனுடைய இயக்கம் தான். சூரியன் தகப்பன்காரன், சந்திரன் தாயாருக்காரன். இந்த 2 விதத்தையும் மையப்படுத்துறான். அப்ப சரீரம், சந்திரன் என்பது உடல், சூரியன் என்பது உயிர். அப்ப தர்ம திரியோணத்துக்குள்ள கொண்டு வரும்போது அதே நெருப்புக்கு காரணமாகிய செவ்வாயும் ஆகாயத்துக்கு காரணமாகிய குருவும் தர்ம திரிகோணாதிபதிகளாக உன்னை செம்மைப்படுத்தும் போது 1-9 உன்னை தர்ம நெறியிலே வழி நடத்தும் போது இந்த ஆத்மாவை இந்த ஆத்மா அதன் வழி செல்லுகிறது அப்படின்ட்டான். அப்ப அந்த ஆத்மாவுக்கு ஒரு சரீரம் தேவை இருக்கிறா. அந்த சரீரத்தை தான் இந்த சூரியன் அடைஞ்சுக்கிடுது. ஆகையினால தர்ம திரிகோணத்துக்குள்ள நீ பயணப்பட்டு போய்கிட்டு இருக்கிற, அங்கேயும் நீ செவ்வாய் குரு தான் இந்த சரீரத்தையும் ஆன்மாவையும் மையப்படுத்தி கொண்டு செல்கிறார்கள். இதுக்கு சொல்றான் மோட்ச திரிகோணத்துக்குள்ள வரும்போது. அப்ப இந்த தர்ம திரிகோணத்துக்குள்ள வரும்போது இங்க யார் வர்றா நல்லா கவனிக்கணும். இதெல்லாம் ஒரு கான்செப்ட். மண்டையை பிச்சுக்க கூடாது, சரியா? மண்டையை பிச்சுக்காம இருந்தா இதுக்குள்ள ஒரு ரகசியமான சூட்சுமங்கள்லாம் இதுல இருக்கும். அதை நான் போற போக்களையும் சொல்லிட்டு போயிருவேன், புரியாத மாதிரி சொல்லிட்டு போயிருவேன். சில பேர் புரிஞ்சவங்களுக்கு அது ஒரு இதா இருக்கும். ஆனா ஒண்ணு, கிடைக்கிறவங்களுக்கு இது கிடைக்கத்தாச்சு. ஏன்னா என்னுடைய ஆன்மீக வாழ்க்கை கிட்டத்தட்ட
42 ஆண்டுகள் ஆயிடுச்சு. என்னுடைய ஆன்மீக பயணம் 42 ஆண்டுகள். எனக்கு கிடைத்த குருமார்கள் மாதிரி யாருக்கும் கிடைப்பாங்களான்றது எனக்கு பெரிய டவுட் தான். ஆனா எல்லா குருமார்களையும் நானு தலையில தூக்கி வச்சு ஆடினேன், பாதத்தை பிடிச்சிக்க அவங்க பாதார விந்தங்கள்ல தான் கிடந்தேன். ஆனா அந்த எனக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டைல் இருக்கு பாருங்க, அதை நான் எவன்டையுமே விட்டு என் குருநாத அதை கெஞ்சி வாங்கி என்னை டேய் இருடா அப்படின்னு கொடுப்பா பாப்போம். இப்படிதான் என் குருநாதர் அப்படிதான். என் குருநாதர் கூட என்னை அப்படி வச்சிருந்தாங்க, செல்ல பிள்ளையா. அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றேன் நானு, இந்த தர்மத்திரிகோணம்னு சொல்லக்கூடிய அந்த மேசம் சிம்மம் தனுசு இருக்க, அப்ப மேசத்தின் அதிபதி செவ்வாய், சிம்மத்தின் அதிபதி சூரியன், தனுசனுடைய அதிபதி குரு. இவங்க 3 பேரும் தர்மத்திரிகோணம். அப்ப தர்மத்திரிகோணம் என்ன? ஒழுக்கம், உயர்ந்த குணம், தர்ம குணம், தயாள குணம், இரக்கம், ஈகை, அன்பு, இறையாண்மை, இது நிறைந்ததுதான் தர்மத்திரிகோணம். எவனொருவன் இந்த மேசம் சிம்மம் தனுசில் பிறந்தவன், லக்கணத்திலேயோ ராசிலேயோ இப்படி போயிடுவோம், ஒழுக்கமாக உயர்ந்த எண்ணத்தோடு இறையாண்மை குணத்தோடு அன்பாக வறுமையிலும் செம்மையாக எவன் ஒருவன் வாழ்கின்றானோ அவனுக்கு இறைவன் கைகட்டி சேவகம் செய்வான் என்பது உறுதி. வறுமையில என்ன செய்யறான்? அவன் தன்னுடைய நிலைப்பாட்டை மாத்திக்கல. இறைவா அவன் சொல்றான், ஒரு அன்னத்தை எடுத்த உடனே இறைவா அப்படின்னு சொல்றான், நன்றி சொல்றான். அப்ப இறைவனுடைய முழு நிலையிலிருந்து ஒரு ஒரு நியாயத்துக்கு கட்டுப்பட்டு வறுமையிலும் செம்மையாக, தன்னுடைய வறுமை இப்படி இருக்கு, நம்ம ஒரு ஃப்ராட பண்ணலாமே போகல, இறைவா நீ கொடுக்குறது எனக்கு போதும்டா, நான் அதை வச்சு வாழ கத்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி வாழ்றான் பாருங்க, அவனுக்கு இறைவன் கைகட்டி சேவகம் செய்வான் தர்மத்தின். அப்படிப்பட்ட ஒரு ஆட்களுக்கு அப்ப அந்த மேசம் சிம்மம் தனுசுக்குள்ள சூட்சமா என்ன சொல்றான், இந்த இல்லறத்தினுடைய நிலையை, இப்ப இந்த இல்லறத்தினுடைய நிலையிலிருந்து நாம எங்க போறோம் அப்படின்னா, நீர் தத்துவத்தின் அதிபதியாகிய சுக்கிரன் என்ன உலகத்தில் இருக்கக்கூடிய இல்லற பந்தத்தை, இல்லறம் இல்லையே நல்லறம் இல்லைன்ட்டான். நல்லா கவனி, இது இந்த தர்மத்தினோணத்துல எவ்வளவு பெரிய சூட்சமத்தை வச்சிருக்கான். அப்ப அந்த தர்மத்தினோணத்துக்குள்ள இருக்கக்கூடிய சூட்சமானது சுக்கிரன். அப்ப சுக்கிரன் யார்? கணவனுக்கு மனைவியாகவும் மனைவிக்கு கணவனாகவும் இருக்கக்கூடிய இல்லற பந்தத்தை ஒரு சேர கொடுக்கக்கூடிய. அதனாலதான் எல்லா சித்தர்களும் ரிஷிபத்தினோட தான் வாழ்ந்தாங்க. தேங்க்யூ 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 தேங்க்யூ. ஏன்னா எல்லா சித்தர்களும் பாருங்க ரிஷிபத்தினோட தான் இருந்தாங்க. எதற்காக? அது இருந்தா தான் அங்க மேல போக முடியும். அப்ப அந்த சுக்கிரனை மையப்படுத்தி தான் தர்மத்திரிகோணத்தோட இயக்கமே இருக்கிறது. அப்ப கட்ட பிரம்மச்சாரிகளுக்கு மேலுலகத்திலே மோட்சகதிக்கு ஏதாவது இடம் இருக்காடா? இல்ல. ரொம்ப அழகா சொல்றான். இதை ரொம்ப அழகா சொல்லுவான். எப்படி பாருங்க, எப்படி வேடிக்கையா கொண்டு போறா பாருங்களேன். இந்த தர்மத்திரிகோணத்துல சுக்கிரனை கொண்டு போய் வச்சுட்டான். சரி வாடா. ஆனா இந்த தர்மத்திரிகோணத்துடைய பிரதான கர்த்தா யாருன்னா சூரியன். அதனாலதான் மேசத்துல சூரியனை உச்சமாக்கிட்டாங்க. அப்ப உன் தகப்பன் யார், உன்னுடைய ஆத்மா யார், உன் சந்ததி யார், அந்த மூவரையும் ஒரே சேர்த்துல மேசத்துல கொண்டு போய் விட்டாங்க. அப்ப இதுக்குள்ள இருந்து சூட்சமா வேலை செய்தது யாருன்னா சுக்கிரன். இப்ப என் தந்தைக்கு தானே நான் பிறந்தேன். எங்க அப்பா மூலமா தான் அந்த பூமிக்கு வந்தேன். எனக்கு அடுத்து ஒரு சந்ததி வேணும், எனக்கு ஒரு சந்ததி பிறக்கணும். அப்ப என்னுடைய சூழலுக்கு உண்டான துணையை அதுவா தேர்ந்தெடுத்து கொண்டு நிற்பாடு. அங்கதான் சுக்கிரன் சைலண்டா உள்ள உட்காந்து வேலையும் பார்க்கிறேன். சூரியன் என்பது ஆத்மாக்காரன், தகப்பன்காரன். அப்ப அவர் என்ன செய்யறாரு, உன் தந்தையினுடைய சிறப்புக்கு ஒத்து நமக்கு ஒரு சில வேலைகள் கொடுத்தாலும் இல்லற பந்தம் என்பது சுக்கிரனால் கொடுக்கப்படுகிறது. ஆனால் இந்த பூமிக்கு நாம் வரக்கூடிய தவத்தை, வரக்கூடிய வரத்தை கொடுத்தது யார் என்றால் சூரியனுடைய நிலைப்பாட்டை வச்சுதான் நீ யார், உன் தந்தை யார், உன் சந்ததி யார் பிரிச்சுக்கலாம். இதை பிரிச்சு இந்த தர்மத்திரிகோணத்துக்குள்ள சூரியனை வச்சு இந்த செவ்வாய் குரு இயக்கத்தை சுக்கிரனை உள்ள நினைக்கிறான். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா மேசம் என்பது அந்த தலைமை பீடம்னு வச்சுக்கோமே. இப்ப அந்த வீட்டுல இந்த சுக்கிரனை பாத்தீங்கன்னா சுக்கிரன் 1, 5, 9 நட்சத்திரமா இருக்கும். அந்த நட்சத்திரம் துலாத்துல இருந்து பாத்தீங்கன்னா 3, 7, 11 இருக்கும். இந்த 3, 7, 11 காமத்திரிகோணம். அதை 3, 7, 11 1, 5, 9 அப்படியே இணைக்குது.
159 மேசன் சிம்மம் தனுசு இல்லையா? மேசன் சிம்மம் தனுசு 159 எடுத்துக்குவோம். இது துலாத்துக்கு எடுத்துக்கங்க. 3-7-11 வருமா? துலாராசில இருந்து பார்த்தா 3-7-11. 3-7-11 என்னது? காமத்திரியோணமா? அப்ப இந்த தர்மத்திரியோணம் காமத்திரியோணமா மாறுதா? இதுக்கு யாரு காரகம்? சுக்கிரன். பின்னிட்டான். இவனுக்கு தாண்டா இந்த பிரபஞ்சம் கட்டுப்படுன்றான். எப்படி உள்ள இணைச்சிருக்கான் பாருங்க. இது ஒரு பக்கம். இதுதான் தர்மத்திரியோணத்துடைய கோட்பாடு. உள்ள நுழைக்கிறான். சரி, இது போச்சு. இங்க கொண்டு வர்றான். அர்த்த திரியோணத்துக்குள்ள வர்றான். அப்ப இங்க மேல மையப்பாடு, அதாவது தந்தையால் வர வைக்கப்பட்ட இந்த ஆத்மா, அதுக்கு காரகம் தாயார்னு ஒருத்தி வேணும்ல. அப்ப ரிஷபம் கன்னி மகரம், இது அர்த்த திரியோணம். அப்ப இந்த பூமியில பெத்த தாய் நீ நல்லா இருப்படா அப்படின்னு சொன்னா நீ நல்லா இருப்ப உண்மையிலேயே. ஏன்னா சந்திரன் ரிஷபத்துல. அப்ப இங்க புதன், சுக்கிரன், சனி அர்த்த திரியோணத்தினுடைய ஆதார புருஷர்களாக இருந்தாலும் கூட இந்த அர்த்த திரியோணத்தை இயக்குகின்ற சக்தி யார்கிட்ட இருக்கு அப்படின்னா சந்திரன்ட்ட தான் இருக்கு. அப்ப இந்த சூரியன் சந்திரனை இந்த சிவசக்தி ஐக்கியத்தை தான் சிம்மத்தையும் கடகத்தையும் சூரியன் சந்திரனுடைய சொந்த வீடாக்கி மகாவிஷ்ணு மகாலட்சுமியா மாத்திக்கிட்டாங்க. நீ இந்த பிரபஞ்சத்தில் வாழுகின்ற காலம் இதே சூரியன் சந்திரன் உனக்கு தாய் தந்தையாக இருந்து இந்த உலகத்தவருக்கு சிவனும் சக்தியும் சிவனும் பார்வதியுமாக இருந்து எப்படி பரிணமித்தார்களோ, அதாவது உனக்குள்ள இந்த லக்னம் அப்படின்ற உடலுக்குள்ள உயிர் இருக்கு, அதுக்கு சூரியன் சந்திரன். நீ பிறக்க காரணமா இருந்தது சூரியன் சந்திரன், உன் தந்தை தாய். அப்ப உன் தந்தை தாய் என்ற நிலைக்கு அப்பாற்பட்ட இறைவனுடைய நிலைப்பாட்டில் இருந்த தாய் தந்தை யாருன்னா சிவனும் சக்தியும் தான். அதான் சூரியன் சந்திரன். ஆனா இந்த மூன்றும் ஒரு சேர ஒரு நிலைப்பாட்டுக்குள் இருந்தாலும் நீ வாழுகின்ற காலகட்டத்திலே உன்னை வழிநடத்துகின்ற போக்குக்கு மகாவிஷ்ணுக்கு மட்டும்தான்டா சொந்தம்தான். அங்கதான் சிம்மத்தையும் கடகத்தையும் இணைச்சிட்டான். மகாவிஷ்ணு மகாலட்சுமி இவங்களுக்கு ஒரு இதா கொடுத்துட்டான். அப்ப இந்த இடத்துல எப்படி சிவசக்தி ஐக்கியமாக இருந்து நமக்கு அந்த ஒரு பர்வத வர்த்தினியாக அம்பாள் நமக்கு பரிபாலிக்கிறாளோ, அதே போன்று மகாவிஷ்ணு மகாலட்சுமியும் நமக்கு அனுக்கிரகம் பண்றாங்க அப்படின்றதான் இது காரணம். சரி, இது அர்த்த திரியோணத்துல பெத்த தாய் நீ நல்லா இருப்படான்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், இந்த பூமாதி உனக்கு இறக்கப்படுவா. இந்த பூமியும் தாயும் ஒன்று சந்திரன். அதனாலதான் நெருப்பு தத்துவத்துக்கு அடுத்து நிலத்தத்துவத்தை வச்சான். மேசத்துக்கு அடுத்து ரிஷபம் என்னது? நிலத்தத்துவம். அர்த்த திரியோணம் பூராமே நிலத்தத்துவம் தான் இல்லையா? அப்ப இந்த நெருப்பு நிலமாகிறது. அப்ப இந்த நெருப்பு என்பது உன் கர்மவினை சூத்திரத்து கர்மவினையை எல்லாம் எரித்து அதெல்லாம் அதுல இருந்து உன்னைய ஸ்புடம் போட்ட தங்கமா அப்படி கொண்டு பூமியில் புதைக்கப்படுகிறாய். ஏனென்றால் நீ முளைப்பதற்கு தயாராகி விட்டாய். இந்த பூமியில போடுறான். அப்ப நிலத்தத்துவம் இது நீ பசியான இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காக உன் தாயினுடைய, அப்ப இங்கதான் தாயினுடைய கருணை நமக்கு தேவைப்படுகிறது. அப்ப பெத்த தாயினுடைய அனுக்கிரகமும் பராசக்தியுடைய அனுக்கிரகமும் பெற்றால் இந்த பூமியிலே நீ வாழ்வதற்கு தகுதியானவன் டாட்டுறான். பெத்த தாய் என்ன சொல்லுவான்? போடி சண்டாளி அப்படின்ட்டு அடிச்சு போட்டு அங்கே ஒரு கோயிலுக்கு முன்னாடி இருந்து பராசக்தி எனக்கு வரத்த கூடுமையா, அது என்ன செஞ்சிருமா? சூளத்தை வச்சு குத்தி போடும். வேண்டாம், பெத்தவளை நீ அங்க ஓட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க, இங்க ஏன்ட்ட இது பண்ணிக்கிட்டு இருக்கியா? அப்ப தெய்வம் எங்கே இறங்குகிறது அப்படின்னு சொன்னா, ஒரு பெத்த தாயை இரக்கத்தோடு பாசத்தோடு அன்போடு, அல்லது கருணை அவளுக்கு தேவையில்லை. ஏன்னா அவளுடைய கருணையில நம்ம பிறந்திருக்கோம். கருணை அங்க தேவையில்லை. அப்ப பெத்த தாயை எவனொரு பாசத்தோடு உள்ளார்ந்த அன்போடு அவளுடைய நலன் கருதுகின்றானோ அவனுக்கு பெண் தெய்வங்கள் இறக்கப்படும். எந்த தேவிட்ட போய் கேட்டாலும் சரி, அம்மா அப்படின்னா சரி, உடனே கொடுத்து. அப்படி ஒரு இது இதுக்குள்ள இருக்கு. பெண் தெய்வங்கள் இறக்கப்பட வேண்டுமானால் பொண்டாட்டியை இம்சை பண்றவனையும் தாயை இம்சை பண்ணவனுக்கும் எந்த பெண் தெய்வமும் இறக்கமே காட்டாது. இந்த பூமியும் இறக்கம் காட்டாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீங்க ஒண்ணும் இல்ல, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நான் யாத்திரைகள் போகும்போது உதாரணத்துக்கு தான், அதுக்காக நீ பெரிய சாமியார் இந்த பெரிய இதுலாம் என்னைய திட்டிடாங்க. நான் உண்மையை சொல்றேன். ஏன்னா ஒரு விளக்கம் சொல்றேன். இருந்தா எடுத்துங்க, இல்லாட்டி வேண்டாம். நான் என்ன சொன்னா, கோயிலுக்கு நான் பழனிக்கு பாத யாத்திரை, ஐயப்பன் கோயிலுக்கு போக மாட்டேன். ஐயப்பன் கோயிலுக்கு போனதுல எனக்கு அது பிடிக்கவும் பிடிக்காது. எனக்கு பிடிச்சதெல்லாம் சாட்சாத் என் அன்னை மீனாட்சி, பழனி முருகன் தான். என்ன
இப்ப பழனி முருகனுக்கு மாலை போடணும், கார்த்திகை வந்துடும். மாலை போட எங்க போவேன்? பிள்ளையார்பட்டி போவேன், பிச்சை குருக்கள்கிட்ட போய் தான் மாலை போட்டு வருவேன். அவங்க பிச்சை குருக்கள் எப்ப 82 பிச்சை குருக்கள் கழுத்துல அவர் கையினாலதான் எனக்கு மாலை போடுவேன். மாலை போட்டு நானும் டெய்லி கோயிலுக்கு போறவனே. ஆனா யாத்திரை போறதுக்கு முன்னாடி நேரம் எங்க வீட்டுல போய் எங்க அப்பத்தாட்டையும் எங்க அம்மாட்டையும், அப்ப எங்க அம்மா எங்கிட்ட வந்து இருந்தாங்க, அந்த கொஞ்சம் வயசானப்ப வந்துட்டாங்க, நான் அவளை வச்சு பராமரிச்சேன். அவங்ககிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்குவேன். அது எங்க அம்மா சொன்னேன், எங்க பேரை சொல்ல மாட்டாங்க, 2 பேரும் சின்னவனேன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா எங்க தாத்தா பேர் எனக்கு இருந்ததுனால சின்னவனே நடந்து போகணுமாக்கும், அதுக்கு தெரியாது, அதெல்லாம் நடந்து போகணுமாக்கும், சரி போயிட்டு வா, அவ்வளவுதான். இந்த ஊதி வச்சதுதான். சார் என் காலில் ஒரு நோவு வந்ததில்லை சார், உண்மையை சொல்ல போனா. அப்ப என் தாயினுடைய இரக்கம் என்பது, அந்த ஆசீர்வாதம் என்பது, இந்த பூமாதேவி என்னைய பழனி போறது வரைக்கும் என் காலில் ஒரு சின்ன வலி, ஒரு பொக்குளம், ஒரு தேய்மானம் ஒண்ணுமே இல்லையே. அப்ப இந்த தாயினுடைய இரக்கம் இந்த தாய்க்கு கிடைக்குதா இல்லையா? அதே மாதிரிதான். அதாவது நான் முத வாழ்க்கையில நாத்தியனா இருந்து ஆத்தியனா மாறின காலகட்டங்கள்ல மொத்த அடி அடிச்சு வச்ச கோயில் நான் போனதே மடப்புறம் தான். ஃபர்ஸ்ட் என் வாழ்க்கையில 22 வயசுல முத நான் ஆத்தியனாகி உள்ள போன கோயில் மடப்புறம், அம்பாளுடைய கோயில். எனக்கு ரொம்ப பிடிக்கும் மடப்புறம். இன்னமும் போய் அவட்ட உரிமையா கேட்பேன், ஏன்டி செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு தான் கேட்பேன். நான் அவட்ட போய் எல்லாம் கெஞ்சதா கிடையாது, என்ன பண்ற, உனக்கு என்ன, சரி இவ்வளவுலாம் இருக்குல்ல பார்க்க வேண்டாமா அப்படின்னு. அவளே போய் அதட்டுறதுதான். அவட்ட போய் இந்த இதெல்லாம் கிடையாது. இன்னைக்கும் மீனாட்சி மகளுக்குள்ள ஒரு பத்திராளி இருக்கு, போய் அம்மாட்ட சும்மா கேஷுவலா தான் கேட்பேன் நான், அம்மா இந்த மாதிரிலாம் இருக்கு, இது என்ன செய்ய, எனக்கு ஒன்றும் புரியல, என்னன்னு பாத்துக்கோ, வரட்டா வந்துடுவேன். இன்னமும் இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய சக்திகளோட பேசிக்கிட்டு தான் இருக்கும். ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையா இருந்தாலும் அம்மாட்ட போய் சொல்லிடுறோம். அப்ப இதுல தாயுடைய அப்ப அர்த்த திரியோணத்தினுடைய நிலைப்பாடு யார் கையில இருக்கு? சந்திரன் கையில இருக்கு. அது நம்ம தாய் கையில இருக்கு. அப்ப அர்த்த திரியோணத்துக்கு சந்திரன் வந்துட்டார், தர்ம திரியோணத்துக்கு சூரியன் வந்துட்டாரா? இந்த காம திரியோணம் ஒண்ணு இருக்குல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய இல்லற பந்தம் எல்லாத்துக்குமே இந்த இல்லற பந்தம் அப்படின்றது ஒண்ணு வேலை செய்யணும்ல, திருமண வாழ்க்கை. அப்ப அதுக்கு யாரா காரணம்? இன்னும் நல்லா பாருங்க, அந்த இடத்துல பாருங்க, மிதுனம், துலாம், கும்பம், இது புதன், சுக்கிரன், சனிதான். ஆனா இந்த இடத்துல யார் வர்றா அப்படின்னா, இந்த 3 வீட்டை இணைக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி எதுன்னா ராகு தான். அப்ப ராகு யாரு? தாத்தா, கிராண்ட்ஃபாதர், முன்னோர்கள். அப்ப ஒருத்தனுக்கு இல்லறம் சரியாக அமைய வேண்டுமானால், திருமண வாழ்க்கை சரியாக அமைய வேண்டுமானால், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களுடைய இணக்கமும் அன்பும் கிடைக்க வேண்டுமானால், உன் முன்னோர்களுடைய நிலை நன்றாக இருந்திருக்க வேண்டும். அதுக்கு ராகு வந்துடுறார். அப்ப சூரியன் தகப்பன், பிறப்பதற்கு காரணம், இந்த பூமியில் நாம் வாழ்வதற்கு காரணம் சந்திரன், இந்த உலகத்தோடு ஒத்து வாழுகின்ற அந்த இல்லற பந்தத்தை கொடுப்பது ராகு. இதை கொண்டு வந்துட்டான். முடிச்சுட்டு என்ன சொல்றான்? அதுக்கு எடுத்து வர்றான், இங்க எல்லாருக்குமே உனக்கு கொடுக்கப்படுகிறது. அப்ப சொல்றான் கர்மா. அப்ப காலபுருஷனுடைய கர்மஸ்தானாதிபதி யாருன்னா சனி பகவான், அவரே லாபாதிபதியா வர்றாரு. அப்ப இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் அனைத்திற்கும் கர்மாவை நிர்மாணிக்கக்கூடிய நிலை யார்கிட்ட இருக்குன்னா சனி பகவான் இருக்கு. யாரா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த கர்மாவை நிர்ணயித்தது சனி பகவான் தான். அப்ப அந்த சனி பகவான் நிர்ணயிச்சு அதனால் கிடைக்கக்கூடிய லாபம் என்ன, அடையக்கூடிய நன்மை என்ன, அதையும் தீர்மானிக்கிறார். யாரு? சனி பகவான் தான் தீர்மானிக்க, வேற யாரும் இங்க உள்ள போக முடியாது. இதுக்கு இந்த வாயு தத்துவத்துக்கு கட்டுப்பட்டவர், வாயு தத்துவத்தை சனிக்கு கட்டுப்பட்டவர் தான் புதனும் சுக்கிரனும். புதன் சுக்கிரன் இப்படி நிற்பாங்க, நிலமும் நீரும், அதாவது நிக்குது. அப்ப நிலத்திற்கு மேல் நீர் இருந்தால், நீங்க நல்லா கவனிங்க, நிலத்திற்கு மேல் நிற்கக்கூடிய நீருக்கும், நிலத்துக்கு மேல ஒரு நீர் நிக்குதா இல்லையா, கம்மா குளம் குட்டை இல்லையா? அப்ப நிலத்திற்கு கீழ் நிற்கக்கூடிய நீருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இதுதான் இந்த லௌகிக வாழ்க்கையினுடைய நிலைப்பாடு. இந்த பூமியில் வாழுகின்ற அர்த்தம், நீ பூமிக்கு மேல் இருக்கக்கூடிய நீரா அல்லது பூமிக்கு கீழ் இருக்கக்கூடிய நீரா? அப்ப நிலம் என்பது மேன்மைப்படுகிறதா, நீர் என்பது மேன்மைப்படுகிறதா? உன்னுடைய இதை வச்சு தீர்மானிச்சுட்டு போயிடலாம். இந்த இடத்துலதான் கர்மாவை தீர்மானிக்கிறான். கர்மாவின் மூலமாக கிடைக்கக்கூடிய
லாபத்தை தீர்மானிக்கின்றான், நன்மையை தீர்மானிக்கின்றான். தீர்மானிச்சுட்டு சொல்றான், இங்க வார இது கொடுத்ததெல்லாம் உனக்கு கொடுப்பனை என்பது ஒரு புறமா இருந்தாலும், விதிக்குட்பட்டது என்பது ஒரு புறமா இருந்தாலும், எதற்காக கொடுக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொண்டாயா அப்படின்னு நீ சரி சொல்றாங்க. கேட்பான், நீ எதுக்காக இந்த பூமியில தோன்றி போலோடு தோன்று அதுல தோன்றாம நன்றுன்னு சொல்லி வல்வியம் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே ஒரே மாதிரியா பிறந்திருக்கோம்? கிடையாது. எல்லாமே பணக்காரனா இருக்கானா? இல்ல. எல்லாமே ஏழையா இருக்கானா? இல்ல. ஆனா எல்லாமே நடுத்தரவாசி இருக்கான். அப்ப 3 விதமான கோட்பாடு இதுக்குள்ள இருக்கு. அப்ப நீ சரத்தில் பிறந்தவனா, ஸ்திரத்தில் பிறந்தவனா, உபயோகத்தில் பிறந்தவனா? நீ சரம் என்பதில் பிறந்திருந்தால் உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஸ்திரத்தில் பிறந்திருந்தால் உன்னுடைய வாழ்வு எப்படி? உபயத்தில் பிறந்திருந்தால் உன்னுடைய வாழ்வு எப்படி? அப்ப உன்னுடைய கர்ம ஸ்தானாதிபதி சரத்தில் நிற்பது நல்லதா, ஸ்திரத்தில் நிற்பது நல்லதா, உபயத்தில் நிற்பது நல்லதா? அப்ப சரத்தில் பிறந்தவனுடைய கர்ம மேன்மை என்ன? உன்னுடைய கர்ம ஸ்தானாதிபதி நிற்பதற்கும் சனி பகவானுக்கும் என்ன சம்பந்தம்? அப்ப சொல்லலாம், சனி பகவான் சொல்லலாம், உனக்கு கொடுப்பதெல்லாம் இங்கே கொடுக்கப்படுகிறது என்பது எதற்காக என்பதை நீ புரிந்து கொண்டாயா அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்றான், எல்லாமே கர்ம தர்மாதிபதி என்ற அந்த ஒரு நிலைப்பாட்டை வைத்து உனக்கு கொடுக்கக்கூடிய கர்ம மேன்மையில் நீ எவ்வளவு தர்மம் செய்கிறாய் என்பதை நான் சரிவர பார்த்து கொண்டிருக்கிறேன் என்பதை அவன் சனி பகவான் சித்திரகுப்த ரூபத்துல பார்த்துட்டு இருக்கான். இந்த சனி பகவான் தான் சித்திரகுப்தன். அப்ப அங்க வரும்போது கர்மம் தர்மமா மாறுது. நீ உனக்கு கர்மாவை கொடுத்துரு, நீ தர்மம் பண்ணி பழகு. அப்ப அந்த தர்மத்தை எடை போட்டு பாக்குறான். உனக்கு கொடுத்த கர்மாவை ஒரு பக்கம் வச்சுக்கிறான். அதனால தராசு தட்டுல அங்க துலாத்துல தராசு தட்டை வச்சான். மகரத்துக்கு 10ஆம் இடம் துலாம், கும்பத்துக்கு 9ஆம் இடம் துலாம் இல்லையா? அப்ப மகரத்துக்கு 10ஆம் இடம் கர்மா, கும்பத்துக்கு 9ஆம் இடம் துலாம், அங்க தர்மஸ்தானம். அப்ப கர்ம தர்மாதிபதி என்ற அதிகாரத்தை சனி பகவானே கை கொள்கிறார். அப்படி கை கொண்டு வரும்போதுதான் சரி, நீ வந்ததெல்லாம் உன்னுடைய கணக்கு வழக்கெல்லாம் முடிஞ்சு போச்சு, உனக்கு ஓகே, இந்த கர்மாவுடைய மேன்மை உனக்கு கொடுத்தாச்சு, அதுக்கு உண்டான சிறப்பை நீ பண்ணியாச்சு. கொண்டு போய் திருப்பி எங்க வைக்கிறான்? இங்கதான் அவன் கொண்டுறான். தர்ம திரியோணத்திற்கு செவ்வாயும் குருவும் எப்படி காரண கர்த்தாக்களாக இருந்து இந்த ஆன்மாவை இந்த பிரபஞ்சத்திற்கு கொண்டு வந்தார்களோ, அதே போன்று மோட்ச திரியோணத்துக்குள்ள வரும்போது இந்த கடகம் விருச்சிக மீனத்தில கடகம் என்ற சந்திரன் விருச்சிகத்திலே நீச்சமாகிறது, சரீரம் நீச்சமாகுது. அப்ப அங்க அந்த எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சு விருச்சிகத்துல கொண்டு போய் ஆன்மாவை என்பது மோட்சத்திற்கும் சரீரத்தை என்பது கல்லறைக்கு அனுப்புற இடம் தான் விருச்சியம். அதான் மோட்ச திருவோணத்துடைய நிலைப்பாடு. அங்கதான் செவ்வாய் குரு மோட்ச திருவோணத்துக்கு வந்துடுறாங்க. அப்ப அந்த மோட்ச திருவோணத்துல சந்திரன் நீச்சமாயிடுறாரா? மோட்ச திருவோணத்துல சந்திரன் கடகத்துல இருக்க எங்க விருச்சியத்துல நீச்சமாயிரு. சந்திரன் அங்க நீச்சப்படுத்துறோம், ஆன்மாவை தனியா பிரிச்சு கொண்டு போயிடாரு. அப்ப சரீரத்தையும் ஆன்மாவையும் பிரிக்கக்கூடிய இடம் 8ஆம் இடமாக இருந்தால் சரீரத்தையும் ஆன்மாவையும் சூரியன் சந்திரன் இணைந்த இடம் தான் லக்னம், சூரியன் சந்திரன். அதான் சிவசக்தி ஐக்கியம். எதுக்காக அர்த்தநாரீஸ்வரர் கொண்டு வந்தாங்க? அர்த்தநாரீஸ்வரர் ஒண்ணு, இன்னொன்னு சங்கர நாராயணன் ஒண்ணு இருக்கும். நீங்க சங்கர நாராயணன் ஒருத்தர், சங்கர நாராயண சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்ததுதான் சங்கர நாராயணன். அர்த்தநாரீஸ்வரர் அவர் யாரு? அப்ப இதுக்குள்ள பின்னப்பட்ட பின்னல்கள் தான். அப்ப இந்த சனி பகவானுடைய அந்த மோட்ச திருவோணத்தினுடைய முழு காரணத்தை யார் எடுத்துக்கிறார்? சனி பகவான் எடுத்துக்கொள்கிறார். கடகம் விருச்சிக மீனம் பூச மனுஷம் உத்திரட்டாதி. அப்ப உனக்கு கொடுக்கப்பட்ட அத்தனையும் இந்த மோட்ச திருவோணத்தில் கொண்டு சனி பகவான் உன்னுடைய மோட்சத்தினுடைய நிலைப்பாட்டை, அப்ப உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை இங்கேதான் கொடுக்குறாரா? உனக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை யாரு கொடுக்கறது? காரணகர்த்தா யாருன்னா சனி பகவான். அப்ப இந்த பூச நட்சத்திரம் இதுதான் நம்ம சரீரத்தில் இருதயத்தினுடைய இயக்கமே பூசம்தான், இருதயமே பூசம்தான், இருதயம் தான் நுரையீரல். அப்ப இதை நம்ம நல்லா கவனிக்கணும். அப்ப இந்த இருதயத்தினுடைய இயக்கம் பூசம். பூசம் சாதாரண விஷயம் அல்ல. அதாவது அஸ்வதி என்பது மூளையை குறிப்பது, பரணி என்பது முகத்தின் அழகும் கண்களுடைய தெளிவும், அது கிருத்திய 9 என்பது சுழிமனை, கிருத்திய 2, 3 என்பது தாடையும் பற்களும், ரோகிணி நட்சத்திரம் என்பது எலும்பில்லா நாக்கு, மிருகசரிடம் 1, 2 என்பது இந்த சுவாசக்குழலுடைய உள்ளில் இருக்கக்கூடிய சக்தி, மிருகசரிடம் 3, 4 கண்டமும், அதாவது உணவு குழலை மூச்சுக்குழலையும் பிரிக்கக்கூடிய கண்டம், திருவாதிரை நட்சத்திரம் என்பது குடல் கிரகம், ஒன்று இறப்பையை தொடுகிறது, ஒன்று மூச்சுக்குழலாகிய பூசத்தை நுரையீரலை இணைக்கிறது. இந்த 2 குழல் தான். அதனாலதான் மிருகத்தை ரெட்டப்பட ராசியா வச்சிருக்கான், காற்றாசியா வச்சான். உன்னுடைய சுவாசம் என்ன செய்யுது? உள்ள போய் அந்த பூசத்தை. அப்ப பூச நட்சத்திரம் தான் அந்த நுரையீரல், இருதயம் எல்லாமே அந்த இடத்துலதான் இருக்கு. இருதயத்தினுடைய இயக்கம் அங்கதான் இருக்கு. அப்ப பூசத்தை அந்த குரு ஆகாய தத்துவத்தின் அதிபதி அவர் என்ன செய்யறாரு? 1 மடங்கு
அதாவது 3 மடங்கு காமத்துக்கும் 1/4 மடங்கு தான் மோட்சத்துக்கு கொடுக்குறாரு. யாரு? குரு பகவான் 3 பங்கு காமத்துக்கு கொடுத்துறாரு, இல்லற தர்மத்துக்கு கொடுத்துறாரு. பங்கு தான் மோட்சத்துக்கு கொடுக்குறாரு. அதனால சொல்றான், நீ சம்பாதிக்க கூடியதுல 4ல் 1 பங்கை தானம் பண்றான்றான். 4ல் 1 பங்கு தானம் பண்ணு. எங்க இவன் ஒரு 10 பைசா தானம் பண்ண மாட்டேன், தர மாட்டேன். இவன்ட போய் நம்ம சொல்றவங்க கேட்பானா? அப்ப ஆகாய தத்துவத்தின் அதிபதியாகிய குரு பகவான் இந்த ஆகாயத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை, குருதான் ஆக்சிஜன் கொண்டு பூசத்தை புணர்வதால் இதற்கு புனர்பூச நட்சத்திரம் என்று பெயர். அப்ப பூசம்ன்றது ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த நிலை. அப்ப பூசத்தின் அதிபதி யார்? சனி. அவர் வாயு தத்துவத்தின் அதிபதி. பூசத்தின் அதி தேவதை யார்? பிரகஸ்பதி. அவர் ஆகாய தத்துவத்தின் அதிபதி. அப்ப வாயு தத்துவமும் ஆகாய தத்துவமும் இணைகின்ற, குருவும் சனியும் இணைகின்ற ஒரு அற்புத சக்தி வாய்ந்த ஒரு பீடம்தான், ஒரு நட்சத்திரம் தான் பூசம். இந்த பிரபஞ்சத்திலே பிறப்பு இறப்பு என்ற விகிதாச்சாரத்தை சகலத்தை நிர்ணயிக்கக்கூடிய, நிர்வாகிக்கக்கூடிய ஒரே நட்சத்திரம் இதுதான் பூசம் தான். மற்றதெல்லாம் அப்புறம்தான். அதான் சொல்லலாம், வான் முகடு பூமி 23 அடி சாய்வாக சுத்துவதற்கு காரணம் பூசம். எவ்வளவு விஷயத்தை அதுக்குள்ள போய் இணைச்சிருக்கான் பாருங்க. அதனாலதான் பூசத்தில் ஒருவன், இப்ப குருவுக்கு 16 வருஷம், சனிக்கு 19 வருஷம் இல்லையா? இப்ப நம்ம 19 எடுத்துக்கிட்டாலும் சரி, 16 எடுத்துக்கிட்டாலும் சரி, தப்பே கிடையாது. ஆனால் நாம செய்யறத தெளிவா செய்யணும், ஒழுங்கா செய்யணும். அப்ப அதை நாம அந்த பூசத்தில் சென்று நமக்கு இஷ்டப்பட்ட தெய்வத்தை, நமக்கு ஒரு தெய்வத்தை எடுத்துக்கலாம். நம்ம எந்த தெய்வத்தை வேணாலும் எடுக்கலாம் பூசத்துல. அது நம்ம விநாயகரா இருக்கலாம், வெற்றிவேல் முருகனா இருக்கலாம், சடையனா இருக்கலாம், கற்பனசாமியா இருக்கலாம், ஐயனாரா இருக்கலாம், ஏன் சுடுகாட்டு காளியா கூட இருக்கலாம். ஆனா நீ பிடிக்கிறத ஒன்ன பிடி. பூசத்துக்கு போறியா? அப்படியே போய் நீ கையில, இது ஒரு பெரிய வேடிக்கை என்ன தெரியுமா? இதை பத்தி அழகா சொல்லணும். எப்படி அப்படின்னா, இந்த சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்தால், சூரியன் தனியா எடுத்துக்கிட்டீங்கன்னா செந்தாமரை, சூரியனுக்கு செந்தாமரை, சந்திரனுக்கு வெந்தாமரை, செவ்வாய்க்கு அரளி இல்லையா? அப்ப புதனுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? அப்ப புதனுக்கு ஒரு மலர் இருக்கும்ல. அப்ப இந்த நவக்கிரகத்தினுடைய மலர்கள் என்னன்னு சொல்லி கொண்டு போறோமே, இதுலயே எப்படி மாறுது பாருங்க. சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்தால் அது நம்ம செம்பருத்தி சொல்றோம் இல்லையா? செம்பருத்தி. அப்ப இந்த இடத்துல பூசத்திற்கு நீ ஒரு தெய்வத்தை வணங்க செல்லும் போது, அப்ப அந்த தெய்வத்துக்கு உரிய மலர்களை நீ தேர்ந்தெடுப்பது எப்படி? அப்ப சனி உன்னுடைய ஜாதகத்தில் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருந்தால் நீ செவ்வந்தி அல்லது செந்தாமரை இதை கொண்டு போகலாம். அப்படி டக்குன்னு பேசும். இதை பத்தி நான் ஒரு டேபிள்ஸா உங்களுக்கு போட்டு தர்றேன். ஒவ்வொரு கிரகமும் என்ன நட்சத்திரத்தில் தான் என்ன மலர்கள், மணி, மந்திரம், ஔஷதம். இந்த தெய்வத்தை இந்த மலரால் இந்த நேரத்தில், எதுக்கு தான் பேரு, இதான் மணிமந்திர ஔஷதம். இந்த நேரத்தில் இந்த மலரால் இந்த தெய்வத்தை பூஜித்தால் உனக்கு சித்திக்கும். புரிஞ்சு போச்சு கதை. அவன் சூசகம் மணிமந்திர ஔஷதம் சொல்லி போயிட்டான். அதை என்ன சொல்றான்? இந்த மருந்தை இந்த நேரத்தில் இப்படி நீ எடுன்றதுதான் மணிமந்திர ஔஷதத்தை கொடுத்து போயிரியா. ஆனா இதை நம்ம எப்படி எடுக்கணும்? தெய்வத்தையே கும்பிடுறதுக்கு இந்த மணிமந்திர ஔஷதத்தை வச்சு அப்படி லாக் பண்ணலாம். அப்ப என்ன பூவை கொண்டு போனா, புஷ்பத்தை கொண்டு போனா தெய்வம் வசப்படும், வயப்படும். அதுல என்ன கிழமைக்கு போனா வயப்படும். சரியா? அப்ப இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? பார்க்கணும்ல. அப்ப இதை நம்ம கரெக்டா எடுத்தோம்னா இதுல பல விஷயங்கள் நமக்கு மட்டுப்படும். சனி பகவானுடைய இந்த சொற்பொழிவு தொடரும். சரியா? இப்ப மோட்ச திருமணத்தை நிப்பாட்டி இருக்கோம். இப்ப சனி பகவானை பத்தி ஓரளவு கொண்டு வந்துட்டோமா? இனிமேல் உள்ள போலாமா? சனி என்ன செய்ய போறார், எது செய்ய போறார், கும்பத்தை வந்து விட்டார், என்ன செய்வார் அப்படின்றத நம்ம அழகா கொண்டு போகலாம். இதுக்குள்ளேயே நிறைய இருக்கு. சனி பகவானை பத்தி நிறைய பேசுவோம், நல்லா இது பண்ணுவோம். அப்ப பிறப்புக்கு காரணமாக இருக்கக்கூடிய சூரியன் மேசத்தில் உச்சம். நான் இந்த பூமியில் வாழ்வதற்கு உண்டான அச்சாரம் சந்திரன் உச்சம். நம்மளுடைய இல்லற வாழ்க்கை தர்மம் ராகு, அந்த ராகுக்கு காரணம் இல்லற தர்மம். மோட்சத்துக்கு தன்மை சனி பகவான் எடுத்துக் கொள்கிறார். அவரே கர்மஸ்தானாதிபதி, லாபாதிபதி, கர்ம தர்மாதிபதி என்ற அதிகாரத்தை கொடுத்து நம்ம என்ன செய்யறாரு? இந்த பிரபஞ்சத்திலே வாழ வைக்கிறார். அப்ப சனிபகவான் இல்லாம, சனிபகவான் தான் உச்சந்தலிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய நரம்புக்கு காரகம் யாரு? சனி பகவான். வாயு தத்துவத்தின் அதிபதி
சுவாசிக்கக்கூடிய காற்றுக்கு அவர் தான் அதிபதி. எல்லாத்துக்கும் வாசியோகம் சித்திக்காது. சனி பகவான் ஒருவனுக்கு ஒரு ஜாதகத்தில் இருக்கும் நிலையை கொண்டுதான் வாசியோகம் ஒருத்தனுக்கு சித்திக்கும். சும்மா மூச்சை அடக்க எல்லாரும் அடக்க முடியாது. சனி பகவான் ஒரு ஜாதகத்தை நல்லா இருந்தா தான் அவன் மூச்சை இழுக்க விடுறதுக்கே, ஏன்னா அவர் தான் வாய் துத்துவத்தின் அதிபதி. நீ சுவாசிக்கின்ற சுவாசத்தை, அந்த சுவாசத்துக்குடைய காற்றை நறுமணம் ஆக்குவதும் ஒரு செண்டு வாசனை கொண்டு நிப்பாட்டுவதும், மலருடைய வாசனை நிப்பாட்டுவதும், செத்து போன எலியோட வாசனை கொடுக்குறது அவர் தான்டா அப்படின்றார். அப்போ உன்னுடைய வாழ்வின் தரத்தை அவரே தீர்மானி. அப்ப சுவாசம் என்பது சனி பகவானுக்கு சொந்தம். எவ்வளவு காலம் இந்த பூமியில் நீ வாழ வேண்டாம் என்பதை, வாழ வேண்டும் என்பதை நிர்ணயிக்கக்கூடிய சக்தி அவர். அதனாலதான் அவருக்கு ஆயுள்காரகன் பேர். ஆயுள்காரகன் சனி. நீ எவ்வளவு காலம் வாழலாம் அவர் தான் தீர்மானிக்கிறார். எல்லாமே சகலமும் இந்த பிரபஞ்சம் என்பது சனி பகவானுக்கு கட்டுப்பட்டது. ஏன் சனி பகவானுக்கு கட்டுப்பட்டது? பஞ்சபூத சக்தியில நெருப்பு இருக்கு, நிலம் இருக்கு, ஜலம் இருக்கு, ஆகாயம் இருக்கு, காத்து இருக்கு இல்லையா? நெருப்பு, நிலம், காற்று, ஜலம், ஆகாயம் 5 இருக்கு இல்லையா? இந்த 5 வரல நெருப்பு தத்துவம் கூடுனாலும் குறைஞ்சாலும் சரி ஜன்னி அல்லது காய்ச்சல் அதானே. அப்ப நெருப்பு ஒரு பாரானிட்டு 98.4 இருந்துச்சுன்னா, அது கூடுச்சுன்னா என்ன சொல்றேன்? ஐயோ காய்ச்சல். குறைஞ்சுன்னா ஐயோ ஜன்னின்றேன். சரி, நிலம் இது என்ன செய்யுது? கூடுனா உடம்பு வச்சு போடுது, குறைஞ்சா நோஞ்சான ஆயிடுறேன். அப்ப நெருப்பு என்பது அந்த இருக்கிற நிலையை வச்சு வாழலாம். இந்த நிலம் என்ற அந்த ஆகாரம் இருக்கு இல்லையா? இந்த ஆகாரம் இல்லாம கூட நம்ம ஒரு 10 நாள் இருந்துடலாம் இல்லையா? ஆகாரம் இல்லாம கூட இருந்துடலாம். சரி, நீர், தண்ணி குடிக்காம எவ்வளவு நாள்ல ஒரு அளவு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் நம்ம இருந்துடலாம். தண்ணி குடிக்காம, தாகம் எடுக்காமையே கொண்டு போயிடலாம் வைங்க. சரி, இங்கிட்டு ஆகாய தத்துவம் அது ஒன்றும் பெருசா இல்லை, நம்ம சிந்திக்காம பேசாம இருந்துடலாம். இந்த உடம்புல எதையுமே சிந்திக்காம எப்படி இருந்துடலாம். ஆனா இந்த வாயு தத்துவம் இருக்கு இல்லையா? சனி பகவானுக்கு ஒண்ணு இல்லை, மூக்கையும் வாயும் பொத்திக்கிடுவோம் ஒரு 10 நிமிஷம். என்ன ஆகும்? சுவாகா இல்லையா? ஒரு 10 நிமிஷம் பொத்திக்குவோமே. பகவானே பொறு, ஒரு 10 நிமிஷம் நான் கொஞ்சம் அடைக்கிறேன். அவன் அடைக்கூடாம எழுப்பி விடுவானே. அப்ப காத்து இல்லாம ஒரு நிமிஷம் இருக்க முடியுமா? மூச்சு இல்லாம ஒரு நிமிஷம் இருக்க முடியுமா? அப்ப பஞ்சபூதத்துல யாரு அதிகமான சக்தி? காத்துக்கிட்டு தான் இருக்கு. காத்துக்கு தானே இருக்கு. ஐயா, சாப்பாடு இல்லாம இருந்துடலாம் இல்லையா? தண்ணி இல்லாம இருந்துடலாம். அது கூட ஒரு 4 நாளைக்கு இருந்துடலாம். ஒரு 5 நிமிஷம் அந்த மூக்க வாயை பத்திக்கும். காத்து இல்லாம இருந்துருமா? சுவாலியை முடிச்சு போடும். அப்ப சனி பகவானுக்கு எவ்வளவு சக்தி இருக்கு பாருங்க. அவர் நம்ம சொல்றோம் சனி பிடிச்சிருச்சு, 7 சனி, 8 சனி, 10 சனி. அவர் திட்டுறது சனியனை மாய சில பேர் பாத்தீங்களா? போடணும் 2 போடு. கேட்டா அவர் இல்லாம வாழ்க்கை புறா இருந்துச்சு. அதனால சனி பகவானை நம்ம அழகா எடுத்து நம்ம கொண்டு போவோம். அடுத்து வரக்கூடியதுல இந்த பயிற்சியில இந்த சனி அவிட்டத்துல 3ஆம் பாதத்துல இருந்து என்ன செய்யறார், 4ஆம் பாதத்துக்கு வந்தா என்ன செய்வார், சதயத்துக்கு வரும்போது என்ன பண்ணுவார் அப்படின்றதான் அப்படியே ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்ப்போம். என்னமாக்கா? வாழ்த்துக்கள் அனைவருக்கும். மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.